ஹாய், இன்றைக்கி நம்ம பேப்பர்லேயே ஒரு அழகான டாக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஸ்கொயரை எடுத்துக்கோங்க. ஒரு 15க்கு 15 அந்த மாதிரி பேப்பர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ரெண்டாக மடக்கிக்கோங்க. ரெண்டாக மடக்கிக்கிட்டு அந்த சென்டர் பார்த்து அடுத்த பக்கத்தையும் சென்டர் பார்த்து மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. ரெண்டு பக்கமும் மடிச்சுக்கோங்க. அடுத்து இந்த மடிப்புக்கு கீழே இந்த மாதிரி ஒரு மடக்கு போட்டுக்கோங்க. இதை நிமித்திட்டு இந்த சென்டரில் இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துட்டு இந்த சைடை நடுவில் பார்த்து இந்த மாதிரி அமுக்கி விட்டுக்கணும். இந்த மாதிரி அடுத்த பக்கத்தையும் செய்யணும். ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த முக்கு கிட்ட விரல் வச்சுட்டு லைட்டாக அழுத்தம் கொடுத்தா போதும். அடுத்து தேய்ச்சி விட்டால் போதும். அடுத்த சைடு அதுக்கப்புறமா ரெண்டு சைடு இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் இது இந்த மாதிரி மடித்ததுக்கப்புறம் உள்ளே பார்த்து விட்டுக்கணும். ரெண்டு சைடையும் அந்த மடக்கு அவ்வளவும் உள்ளே போகணும். ரெண்டு சைடும் அதே மாதிரி போகணும். அதுக்கப்புறம் இந்த சைடை இந்த மாதிரி தாத்திட்டு இந்த மாதிரி மடக்கிக்கணும். இதில் இடையில அந்த ஒரு இடைவெளி இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சமாக இடம் விட்டு மேலே பார்த்து மடித்து விட்டுக்கணும். ரெண்டு சைடும் அதே மாதிரி பண்ணிக்கணும். கொஞ்சம் இடம் இருக்கணும். ஒரு அரை இன்ச்சு இடைவெளி விட்டு மடக்கிக்கணும். அதுக்கப்புறமா கீழே இந்த மாதிரி பெண்ட் பண்ணி அது பார்த்திங்களா, இந்த மாதிரி அடுத்த சைடே அதே மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்து ரெண்டாக இதை நம்ம வீடியோவில் பார்க்குற மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கணும். அடுத்து இந்த மாதிரி இந்த கார்னரை இந்த சென்டர் பார்த்து மடிச்சுக்கணும். ரெண்டு சைடும் அதே மாதிரி மடிச்சுக்கணும். நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அடுத்த சைடும் அதே மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போது இந்த சைடில் கொஞ்சம் கூட இடம் குறைவாக மடிக்கணும். ஃபுல் அண்ட் சென்டர் வரைக்கும் வரக்கூடாது. பகுதி அளவுக்கு சென்டர் வரைக்கும் வந்தால் போதும். அந்த மாதிரி மடித்தா போதும். கீழே கொஞ்சம் இடம் நமக்கு பெண்டிங் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அதுக்கேற்றபடி மடித்து விடணும். இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் பாருங்கள். இப்போ நான் இந்த மடிப்புக்கு அப்புறம் கொஞ்சம் இடம் பேலன்ஸாக இருக்குது பார்த்திங்களா, அந்த இடம் இருக்கணும். அதுக்காக தான் இப்போ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா
இந்த மாதிரி மேலே பார்த்து கொஞ்சமாக மடிச்சுக்கணும். இப்போ நமக்கு இந்த மாதிரி இருக்கும். நிமித்து பார்த்தாச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த கீழே அந்த நம்ம ஒரு மடக்குன்னு இல்லை அது வரைக்கும் இதை பாதியை மடக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த லைனுக்கு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் அந்த முனைப்பகுதியை உள்ளே பார்த்து மடித்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த மடக்கின பகுதியிலேருந்து திரும்ப பகுதியை மடிச்சுக்கோங்க. அடுத்தது அதுக்கு இடையிலேருந்து ஒரு மடிப்பு போட்டு வெளியே பார்த்து இதுதான் அந்த டாகோட தலை சைடு வரும், அதை அந்த மாதிரி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா உள்ளே பார்த்து மடக்கிக்கோங்க. உள்ளே பார்த்து இப்படி மடக்கி விட்டுக்கோங்க. நமக்கு இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறமா நம்ம இந்த சென்டர்லேருந்து பார்க்கும்போது அது விரியும். அதாவது இன்னும் கால் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கால் பகுதியை இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கணும். அதே மாதிரி அடுத்த சைடும் இந்த மாதிரி மடக்கி விடணும். இந்த மாதிரி நமக்கு பண்ணும்போது நமக்கு ஒரு தலை மாதிரி ஒரு ஷேப்பிங் கிடைக்கும். அதுக்கப்புறம் மேல் பகுதியை கொஞ்சம் நல்லா நம்ம இந்த தேய்ச்சி விட்டுக்கணும். தேய்ச்சாச்சு. காதை எடுத்து நிமித்து விட்டுக்கணும். அப்புறம் இந்த காலுக்கு இந்த பக்கத்தில் கொஞ்சம் பகுதி எக்ஸ்ட்ரா நிற்கிற மாதிரி இருக்கும், தள்ளிட்டு அதையும் உள்ளே பார்த்து மடக்கி விட்டுக்கணும். அதுக்கப்புறமா தலை பகுதியை நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வால் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதை இந்த மாதிரி லைட்டாக பெண்ட் பண்ணி இந்த வாலை மடக்கி விட்டுக்கோங்க. உள்ளே பார்த்து வால் நிற்கிற மாதிரி, உடம்பு அதே நேரம் அதாவது இந்த வெளியே அப்படி இந்த மாதிரி சுருங்கி நிற்கிற மாதிரி வச்சுட்டு மற்ற உடம்பை நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் காலையெல்லாம் கொஞ்சம் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த சுருக்கு கரெக்டாக உள்ளே வந்துட்டு வெளியே வர மாதிரி பார்த்துக்கோங்க. சில நேரத்தில் நமக்கு அப்படியே வெளியே நிற்கும்போது ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா இந்த பின்னாடி காலுக்கு அந்த முனையில் உள்ளே பார்த்து லைட்டாக பெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ அது லைட்டாக அந்த ஃபீட் வச்சு நிற்கிற மாதிரி இருக்கும். நமக்கு நல்லா டக்குன்னு டாக் மாதிரி ஃபீல் வராத மாதிரி இருக்கும். அதுக்காக நான் சும்மா ஒரு கண் வச்சுக்கிறேன். இதில் நம்ம எந்த க்ளூவோ எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. ஒரே பேப்பரில் ஒரு டாக் ஷேப்பிங் கொண்டு வரணுமா.
பார்த்தீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.